வெல்கம் டு எஜுகேஷன் மாஸ்டரி. நீங்க யூஜிசி நெட் டெட் செட் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்குறது யூனிட் யூனிட் 1 to 10 இல்ல ஒரு குயிக் ரீகேப் மாதிரி பார்ப்போம். பார்ட் 2 நான் முதல்லயே 30 MCQs போட்டிருக்கேன், பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்ட் 2 31ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? See, a team of researchers from different continents needs to collaborate on a project but cannot meet in real time due to varying time zones. இது communication question. நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்கு இல்லையா? சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன், asynchronous கம்யூனிகேஷன். சோ இங்க என்ன சொல்றாங்க, வேற வேற டைம் ஜோன்ல ஒர்க் பண்றவங்களுக்கு எந்த கம்யூனிகேஷன் வரும்? சின்க்ரனஸ் கம்யூனிகேஷன் மெத்தட்ஸ் லைக் வீடியோ கான்ஃபரன்சஸ் அண்ட் ஃபோன் கால்ஸ், asynchronous communications methods like emails and project management tools, synchronous communication methods like instant messaging and live chats. இதெல்லாம் பட் எது ரொம்ப சூட்டபிளா இருக்கும்? which method is most suitable? asynchronous communication. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு அங்க டே இருக்கும், அங்க நைட் இருக்கும். சோ இப்ப இமெயில் அனுப்புறோம், அது கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க போய் அவருக்கு ரிப்பேர் பண்ணும். எந்த சின்க்ரனஸ்னா என்ன, உடனே உடனே பண்றது. இப்ப நம்ம வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறோம், அது உடனே நமக்கு வந்துச்சுன்னா அது சின்க்ரனஸ். ஆனா இமெயில் மெசேஜ், ஈவன் வாட்ஸ்அப் கூட கொஞ்சம் லேட்டா அனுப்புவாங்க, அது ஏசின்க்ரனஸ் ஆயிடும். மெசேஜ் இந்த மாதிரி இமெயில் வந்து இப்ப நம்ம அனுப்புறோம், ஒரு 2 days கழிச்சு நமக்கு ரிப்ளை வருது, அதெல்லாம் ஏசின்க்ரனஸ். ஓகேவா? சின்க்ரனஸ்னா உடனே ரியல் டைம் ஆன் பண்ணிட்டே இருக்கிறது. So asynchronous communication methods like emails and project management tools, varying time zonesல இருக்கவங்களுக்கு asynchronous method கரெக்ட். Next, in a class, the ratio of boys to girls is 3:4. நம்ம மேத்ஸ் கொஸ்டின்ஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மேத்தமேட்டிக்ஸ்ல அந்த மிஸ்ஸிங் நம்பர் சீக்வன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல எதனா ஒண்ணு கேட்பாங்க கண்டிப்பா. அதே மாதிரி இந்த மாதிரி ரேஷியோ சம்ஸ் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஸ்பீட், டிஸ்டன்ஸ், இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகேவா? In a class, the ratio of boys to girls is 3:4. ஒரு கிளாஸ்ல 3:4 ரேஷியோல பாய்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. So if there are 84 students in a total, மொத்தமா டோட்டல் வந்து 84 students. So how many boys are there in the class? இந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒண்ணுமே இல்லைங்க. So answer is 36. அதுக்கு இதுதான் 3:4 எழுதிக்கோங்க. 3x plus 4x is equal to 7x. இல்லையா? 3x 4x ஆட் பண்ணி 7x. இப்போ 7x is equal to 84. இந்த டோட்டல் அந்த கிளாஸோட ஸ்ட்ரென்த் 84. ஸோ 7xங்கிறது அந்த ரேஷியோ 3:4 ரேஷியோ தானே. அந்த ரேஷியோவை நீங்க எக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. 3 into x, அப்ப 3x plus 4x அதை ஆட் பண்ணிக்கோங்க ரேஷியோல. இப்போ 7x is equal to 84. அப்ப x is equal to 84 by 7. So 12. Answer is 12. So xங்கிறது நமக்கு 12 கிடைச்சிருச்சு. இப்போ அவங்க என்ன கேட்டாங்க, நமக்கு பாய்ஸ் எத்தனை பேர் கேட்டாங்க. சோ இங்க 3ங்கிறது தான் பாய்ஸோட ரேஷியோ. அப்ப 3 into 12 36. ஓகேவா? இப்போ கேர்ள்ஸோட ரேஷியோ ஒருவேளை கேட்டிருந்தாங்கன்னா 4 into x, 4 into 12 தான் கேர்ள்ஸோடது. சோ இந்த மாதிரி ரேஷியோ கணக்கு வந்துச்சுன்னா விடாதீங்க, ரொம்ப ஈஸி. ஓகேவா? அதுக்கு டோட்டல் கொடுத்திருந்தாங்க, ரேஷியோ கொடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பிளஸ் அடிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த டோட்டலை எழுதிக்கோங்க. அப்புறம் இந்த மெத்தட் நம்ம ஸ்கூல் டேல இருந்து பண்ணிட்டு இருக்கோம்ல, இந்த மெத்தட்ல பண்ணுங்க. ஓகேவா? சோ இந்த கணக்கு ரேஷியோல இந்த மாதிரி கணக்கு வரும். நெக்ஸ்ட், வாட் இஸ் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த சீரீஸ்? அதே மாதிரி இந்த மாதிரி வரும். ஓகேவா? இதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சம்டைம்ஸ் அங்க அடிஷன் நடந்திருக்கும், இல்ல சப்ட்ராக்ஷன் இருக்கும், சம்டைம்ஸ் மல்டிப்ளிகேஷன் இல்ல டிவிஷன் நடந்திருக்கும், சம்டைம்ஸ் கான்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணிருப்பாங்க, இல்லைன்னா வேற மாதிரி ஒரு அடிஷன் இருக்கும், ஈவன் நம்பர்ஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க, ஆட் நம்பர்ஸ்ல ஆட் பண்ணிருப்பாங்க. சோ அதை நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம்னா போதும். சோ இங்க எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க 2 6 இருக்கா. சோ 2 plus 4 6, 6 plus 6 12. So 12 plus 8 20, 20 plus 10 30. So இங்க அப்படியே ஈவன் நம்பர்ல ஆட் பண்ணிட்டே போறாங்க இல்லையா? நெக்ஸ்ட் அப்போ 30 plus 12 is 42 ஆன்சர். சோ இந்த மாதிரி வரும். ஓகே, நீங்க ஃபர்ஸ்ட் அந்த முதல் ரெண்டு நம்பருக்கு பாருங்க என்ன டிஃபரன்ஸ். அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டுக்கு பாருங்க, ஏதோ எங்கேயோ ஒரு கனெக்டட் நமக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட், which type of anumana involves a logical process where a general rule is applied to a specific case? அனுமானா, நம்ம பிராமணாஸ்ல பிரமாணாஸ், இந்த பிரமாணாஸ் அந்த வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. மொத்தம் 6 பிரமாணாஸ் இருக்கு, அதுல அனுமானா ஒண்ணு. அந்த அனுமானாலையும் இருக்கு நிறைய. ஓகேவா? இந்த அனுமானங்கிறது இன்வால்வ்ஸ் a logical process where general rule, நம்ம ஒரு ஜெனரல் ரூல் வச்சிருப்போம், is applied to a specific case. ஓகேவா? இது எப்படி வந்து அப்ளை ஆகும்? எங்கேயோ இடத்துல புகைய பார்த்தோன்னே நம்ம நினைச்சுக்கிறோம், ஓ அங்க வந்து ஏதோ நெருப்பு எரியுது. நம்மளே ஒரு அனுமானம், அனுமானம்னா நம்மளே யோசிக்கிறது, அதுதான் அனுமானம். ஓகேவா? அதுக்கு ஆன்சர் வியாப்தி, யூனிவர்சல் கன்காமிட்டன்ஸ்.
ஓகேவா? வியாப்தி, அனுமானம். Which type of அனுமானா involves a logical process where a general rule is applied to a specific case. இப்ப புதுசா இது எல்லாத்தையும் படிக்க முடியாது. பிரமாணாஸ் கரெக்டா படிச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அனுமானால மேக்சிமம் இந்த வியாப்தி, எத்துவ பாஷான்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இதெல்லாம் அது தெரிஞ்சுக்கோங்க. வியாப்தினா யூனிவர்சல் கன்காமிட்டன்ஸ். ஒரு ஜெனரல் ரூலை நம்ம ஒரு ஸ்பெசிபிக் விஷயத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கிறது. ஓகேவா? So Vyapti is the type of inference in Indian logic where a universal rule or general principle is applied to a specific instance to draw a conclusion. நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளே கனெக்ட் பண்ணி அது அப்படிதான் இருக்கும்னு யோசிக்கிறது. ஓகேவா? வியாப்தி. It refers to the invariable or universal relationship between the middle term. Actually middle term எப்பயும் எத்துன்னு சொல்லுவாங்க. அந்த major term சாத்யா. In a logical argument, for example, wherever there is smoke, there is fire. This shows வியாப்தி. ஓகே, இங்கெல்லாம் புகை வருதோ அங்க நெருப்பு இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். வேர் ஸ்மோக்குங்கிறது அங்க எத்து இஸ் ஆல்வேஸ் அசோசியேட்டட் வித் ஃபயர் சாத்யா. ஓகேவா? இதை பத்தி நான் ஒரு வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் எத்துவ பாஷா? எத்துவ பாஷாக்கு எது எக்ஸாம்பிள்? எத்துவ பாஷான்னா என்ன? ஒரு ஃபால்ஸ் ரீசனிங், நம்மளே ஒரு தப்பான இதை நினைச்சுக்கிறது. Okay, using a valid general principle to draw a specific conclusion, drawing a conclusion based on an observation that doesn't align with the general rule. This is the answer. Okay, அதுல பொருத்தமே இருக்காது, ஆனா நம்மளே நினைச்சுக்கிறது. False reasoning. அப்பா புரிஞ்சுக்கிறது. எத்துவ பாஷா. ஓகேவா? இங்க பாருங்க. எத்துவ பாஷா refers to a type of fallacious reasoning where the inference is based on a faulty premise or reasoning that doesn't properly align. Okay, premise na எதெல்லாம் காரணங்களா வருது அதெல்லாம் premises. So for example, the mountain has fire because it has trees. நம்மளே நினைச்சுக்கிறோம் இது எத்துவ பாஷா. As the presence of trees, அந்த எத்து doesn't logically guarantee the presence of fire. அங்க நெருப்பு வந்ததுக்கு மரம் மட்டும் காரணமா இருக்கு, அது வேற கூட இருக்கலாம், ஆனா நம்மளே நினைச்சுக்கிறது ஓ மரம் தான் காரணமா இருக்கும். அதுதான் எத்துவ பாஷா. எத்துவ பாஷா ஒரு கீ டேர்மா ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு ஃபால்ஸ் ரீசனிங், தப்பா புரிஞ்சுக்கிறது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? Next, in which of the following scenarios is the straw man fallacy used? இதே மாதிரி நமக்கு கொஞ்சம் fallaciesலாம் இருக்குது. ஓகேவா? இல்ல straw man fallacyனா என்னன்னா, ஆன்சர் ஏ. A politician argues against a policy by misrepresenting it as extreme and unrealistic even though the actual policy is moderate. straw manனா என்னன்னா, நம்மளோட தப்ப சொல்லிக்காம அதுதான் தப்பு இதுதான் தப்புன்னு பேசிக்கிறது. straw man fallacy. See, straw man fallacy involves misrepresenting or exaggerating someone's argument to make it easier to attack or refute rather than addressing them. See, next, ad hominem. இதுவும் important. அப்படின்னா என்னன்னா, this fallacy occurs when someone attacks the character or personal traits of an opponent instead of addressing their arguments. அவங்க சொல்ல வரத புரிஞ்சுக்காத பண்றது. For example, dismissing someone's argument because they have a particular background or belief. நம்ம ஒரு எண்ணம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்க சொல்ல வரதை ஏத்துக்காம விட்டுறது. ad hominem. ஆக்சுவல் ஆர்குமெண்ட்டை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. அது ad hominem. நெக்ஸ்ட், false dilemma, also known as black and white fallacy கூட சொல்லலாம். அப்படின்னா, this occurs when only two options are presented as the only possibilities, ignoring other alternatives. You are either with us or ரெண்டு ஆப்ஷன்ஸ்குள்ளேயே இருக்கிறது. false dilemma. நெக்ஸ்ட், அப்பீல் டு அத்தாரிட்டி. அப்பீல் டு அத்தாரிட்டினா ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஒரு பிராண்ட் பர்சன் சொன்னோம்னா அது கரெக்டாக தான் இருக்கும் நம்மளே நினைச்சுக்கிறது. ஓகேவா? This fallacy occurs when someone claims something is true simply because an authority figure or expert. பெரிய ஆளுங்க யாரோ சொல்லிட்டாங்க இதுதான் கரெக்ட் சொல்லிட்டா நம்ம அதை அப்படியே இது பண்ணிடுறது இல்லையா? பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்கின் கேர் நல்லா இருக்குன்னு சொன்னோம்னா அப்படியே நம்ம நம்புறது, அந்த மாதிரி அப்பீல் டு அத்தாரிட்டி. ஓகேவா? இது அப்படியே டைரக்டா வராது, எதனா ஒரு சிச்சுவேஷனோட கனெக்ட் பண்ணி வரும். Okay. Which of the following methods is commonly used to soften odd water? Odd water எப்படி soften பண்றது? இதே மாதிரி இந்த மாதிரி questions நிறைய வரும். ஓகேவா? So odd water எப்படி soften பண்றது? Boiling the water கிடையாது, adding sodium bicarbonate கிடையாது, filtering with your cloth கிடையாது. Using an ion exchange resin. Ion exchange resins are commonly used to soften odd water by replacing the calcium and magnesium ions with sodium ions. Okay, calcium magnesium ions remove பண்ணிட்டு sodium ions சேர்க்கிறது, which do not cause oddness. Boiling only removes temporary hardness and the other methods are not effective for softening water. Sometimes வீட்ல softener இருந்தா கூட நம்ம salt add பண்ணுவோம்ல, sodium, அதுவும் reason. Odd water. Next, which of the following is a common application of natural language processing? இந்த NLP எங்க வரும்னா அந்த chat GPT சம்பந்தப்பட்ட அந்த விஷயத்துலலாம் AI சம்பந்தப்பட்ட விஷயம்.
மெயினா ஏஐலலாம் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் வரும், என்எல்பின்ற வேர்டு வரும். ஓகேவா? இப்போ கொஞ்சம் இதெல்லாம் அட்வான்ஸ்டா போறதுனால இதை பத்தியும் தெரிஞ்சுக்கிறது நல்லது. மெயினா என்னன்னா சென்டிமெண்ட் அனாலிசிஸ், இந்த இமேஜ் ரெக்கக்னிஷன், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட், சர்க்கியூட் டிசைன், இதெல்லாம் வேற. சென்டிமெண்ட் அனாலிசிஸ் இல்லையா? ஸோ இது மெயினான அப்ளிகேஷன். ஓகே, ஏஐல. So natural language processing involves the interaction between computers and human language. Sentiment analysis, which determines the emotional tone behind a body of the text, is a typical application of NLP. ஈவன் ChatGPT கிட்ட பேசும்போது கூட சம்டைம்ஸ் நம்ம டோன் மாதிரி யோசிச்சு பேசணும்னா யூஆர் இன் கன்ஃபியூஷனான்னு கேட்கும். அந்த அளவுக்கு புரிஞ்சுக்குது இப்போ ஏஐ இல்லையா? நெக்ஸ்ட், which of the following are examples of LMS? LMS ஒரு full form learning management systems. ஓகேவா? இதுல எதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள், இந்த மாதிரி கொஸ்டின் அடிக்கடி வரும். இதெல்லாம் எல்எம்எஸ். எல்எம்எஸ்னா என்னன்னா அதுல எல்லாமே இருக்கும். அதுல கிளாஸஸ் நடத்தலாம், அசஸ்மெண்ட் பண்ணலாம், எல்லா விஷயமும் இருக்கும். அதான் எல்எம்எஸ். அதுல நிறைய நம்ம வந்து வீடியோஸ் போடலாம். ஓகே, அது மேக்சிமம் டீச்சிங்க்கு உதவும். இதுல எதெல்லாம் எல்எம்எஸ்? எதெல்லாம் எல்எம்எஸ் இதுல? C1 ABD மூடில் எல்எம்எஸ் தான், கேன்வாஸ் எல்எம்எஸ் தான், பிளாக் போர்டு எல்எம்எஸ் தான். இந்த கூகுள் டிரைவ் அண்ட் ட்ரெலோங்கிறது ஒரு ஸ்டோரேஜ்க்கு யூஸ் பண்றது. இது எல்எம்எஸ் கிடையாது. எல்எம்எஸ்னா அதுல எல்லாமே பண்ணலாம். கிளாஸஸ் நடத்த முடியும், அசஸ்மெண்ட்ஸ் பண்ண முடியும், வேற என்னென்னலாம் பண்றோம் நம்ம ஆன்லைன் டீச்சிங் பண்ணும்போது பண்ண எல்லா விஷயமும் எல்எம்எஸ்ல பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட், மூடில், கேன்வாஸ் அண்ட் பிளாக் போர்ட் ஆர் ஆல் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எல்எம்எஸ் யூஸ்டு டு கிரியேட், டெலிவர் அண்ட் ட்ராக் எஜுகேஷனல் கண்டென்ட். கூகுள் டிரைவ் ட்ரெலோங்கிறதுலாம் வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ், ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்றது. ஓகேவா? LMS is a digital platform that delivers, tracks and manages online training and education main use ஆகுது, allowing instructors to monitor learners progress and performance. Next, which of the following is the characteristics of quantitative research? Quantitative research, quantitative நாலே அங்க numbers involve ஆயிருக்கும். ஓகேவா? இது subjectivity, use of large samples, focus on individual cases, exploratory in nature. Actually subjectivity ல வந்து qualitative ல வரும். ஒருத்தவங்களை பத்தி நம்ம கேஸ் ஸ்டடி பண்றோம்னா அது குவாலிட்டேட்டிவ். ஃபோக்கஸ் ஆன் இண்டிவிஜுவல் கேசஸும் குவாலிட்டேட்டிவ். எக்ஸ்ப்ளோரேட்டரி இன் நேச்சர்னா ஒரு விஷயத்தை இன்னும் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஸோ யூஸ் ஆஃப் லார்ஜ் சாம்பிள்ஸ் தான் குவான்டிடேட்டிவ்ல வரும். ஓகேவா? ஸோ குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் டிபிக்கலி யூசஸ் லார்ஜ் சாம்பிள்ஸ் டு ஜெனரலைஸ் ஃபைண்டிங்ஸ் டு எ ப்ராடர் பாப்புலேஷன், ஃபோக்கஸிங் ஆன் அப்ஜெக்டிவிட்டி அண்ட் நியூமரிக்கல் டேட்டா. இந்த ஜெனரலைசேஷன்னா ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒரு 500 பேருக்கு பண்ண வேண்டிய ஒரு ரிசர்ச் 50 பேருக்கு பண்ணிட்டு அதை அப்படியே ஜெனரலைஸ் பண்றது. Okay, that's generalization. Next, in qualitative research, which of the following methods is commonly used for data collection? Qualitative research la எது வந்து மெயினா நம்ம யூஸ் பண்றோம்னா பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன். இந்த அப்சர்வ் பண்றது எல்லாமே குவாலிட்டேட்டிவ்ல தான் வரும். ஓகே, சர்வே பண்றது குவான்டிடேட்டிவ்ல வரும். எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் காமனா சொல்றது தான். பார்ட்டிசிபென்ட் அப்சர்வேஷன், எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்க்கறது மெயினா எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச்ல வரும். அவங்க அந்த விஷயத்துல எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச்ல வந்து நம்ம வந்து ஒரு 2 குரூப்பா பிரிச்சிருவோம். கண்ட்ரோல்டு குரூப், இது கூட நீங்க தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிரிமெண்டல் ரிசர்ச்ல வந்து 2 குரூப் பிரிச்சிருக்கோம். கண்ட்ரோல்டு குரூப், ஃபோக்கஸ் குரூப்னு பிரிச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். ட்ரீட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டடி பண்றோம்னா அந்த ஸ்டடி இப்போ வந்து எதனா ஒரு சயின்ஸ்ல ஒரு டாபிக் நான் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு வந்து நான் ஏஐ யூஸ் பண்றேன். ஏஐ யூஸ் பண்ணி அந்த டாபிக் நடத்துவேன். ஒரு குரூப்புக்கு நான் ஏஐ யூஸ் பண்ணாம நடத்துவேன். அதுதான் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடி. அதுக்கப்புறம் முடிஞ்ச உடனே 2 குரூப்பையும் செக் பண்ணி பாக்குறது, நமக்கு எவ்வளவு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. அதுதான் எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடி. எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்டடியில தான் நமக்கு 2 குரூப் இருக்கும். ஓகே, அதுதான் அவங்க எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் சொல்றாங்க. நெக்ஸ்ட், கன்வெர்ட் த பைனரி நம்பர் 110101 டு இட்ஸ் டெசிமல் ஈக்குவலன்ட். இதே மாதிரி நமக்கு ஐசிடில நம்பர் சிஸ்டம்ல பைனரி, டெசிமல், ஆக்டல், எக்ஸாடெசிமல், இது 4ஓட கன்வர்ஷன் ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் ஒரு கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேவா? சோ பைனரி நம்பர் 110, இதை என்ன எப்படி பண்ணும்? இப்ப பைனரி டு டெசிமல் இப்படி கேட்டாங்கன்னா இதை டைரக்டா எழுதி பண்றவங்களும் இருக்காங்க, ஈஸியா பண்ணலாம். இல்ல நான் இப்பதான் பிகினர்னா இந்த மாதிரி பண்ணுங்க. 1 into 2 to the power 0. நெக்ஸ்ட் நம்பர் 0க்கு ஆக்சுவலா எழுதவே வேணாம். சம்டைம்ஸ் யாரா பிகினர்ஸ் இருப்பீங்க, நான் எழுதியிருக்கேன் 1, அதுக்கப்புறம் 0 இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகே, இங்க 2 to the power 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது பைனரில இருந்து டெசிமல். எப்பயுமே பைனரி நம்பர் 10 தான் வரும். ஓகே, ஏன்னா மிஷினுக்கு மட்டும் வேற எந்த நம்பர்ஸும் புரிஞ்சுக்க தெரியாது. அதோட டேட்டாஸ்ல அது இப்படிதான் எடுத்துக்கும், பைனரியில தான் எடுத்துக்கும்.
ஸோ 1010 தான் எடுத்தோம். ஸோ 10 இருக்கும். நீங்க என்ன பண்ணும், கடைசியில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. 2 to the power 0, 2 to the power 1, 2 to the power ஸ்கொயர் அந்த மாதிரி போட்டு எழுதிடுங்க. 2 to the power 0 எப்பயுமே 1 தான். ஸோ 1 2 to the power 1 இது 0 மல்டிப்ளிகேஷன். அதுக்கப்புறம் ஆட் பண்ணீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ஓகேவா? பைனரி டு டெசிமல். இதுதான் பைனரி டு டெசிமல். Next, convert the decimal number 29 to its binary equivalent. Decimal number 10 actually. அதோட base வந்து 10. பைனரிக்கு base வந்து 2. இப்போ இது வந்து எப்படி பைனரியா மாத்துறது? இந்த ரெண்டு மெத்தட் தான் இருக்கு ஆக்சுவலா. அதுதான் திருப்பி ரெண்டுமே மாறி மாறி வரும். பைனரி டு ஆக்டல் வரும், ஆக்டல் டு பைனரி சம்டைம்ஸ் அந்த மாதிரி மாறி வரும். ஓகே, இப்போ டெசிமல் டு பைனரி அப்படின்னா இப்படி போடணும். டெசிமல் ஆக்சுவலா இதை எப்படி ஞாபகம் வச்சுன்னா டிவிஷன் மாதிரி வருதுல்ல, நம்ம இப்படி போடுறோம்ல, அதனால டெசிமல் டிவிஷன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டெசிமல் டிவிஷன். சோ இந்த டிவிஷன் மெத்தட் வரும் இந்த மாதிரி. ஓகேவா? ஒன்னு ஞாபகம் வச்சா இன்னொன்னு வச்சுக்கலாம். டெசிமல்னா டிவிஷன். இந்த டெசிமல் 2ன்னு வரும்போது இந்த டிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ டிவிஷன். சோ இது எப்படின்னா 2 1s are 2. ஃபர்ஸ்ட் நம்பர் முதல்ல எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 4s are 8, மீதி 1 இங்க. திருப்பி 2ல பண்ணலாம். 2 7s are 14, ரிமைனிங் 0. இந்த மாதிரி எழுதிக்கணும். அப்புறம் 2 3s are 6, மீதி 1. அப்புறம் 2 1s are 2, மீதி 1. இந்த மாதிரி எழுதிட்டு பின்னாடில இருந்து எழுதணும் நம்பர் 1 1 1 0 1. இதுதான் டெசிமல் டு பைனரி. நீங்க ஒரு தடவை போட்டு பாருங்க பேப்பர்ல, எல்லாம் புரியும். ஓகேவா? வெறும் 2ல பண்ணுங்க. நெக்ஸ்ட், பைனரினா பேஸ் 2, டெசிமல்னா பேஸ் 10 0 to 9 இருக்கும். ஆக்டல்னா அதுக்கு பேஸ் 8, அதுல 0 to 7 நம்பர்ஸ்ல வரும். எக்ஸா டெசிமல்னா பேஸ் 16. ஓகே, மொத்தம் 15 குள்ள வரும். ஸோ 0 to 9 அப்படியே இருக்கும். ஏங்கிறத நம்ம 10ன்னு சொல்லுவோம், பிங்கிறது 11, சிங்கிறது 12, டிங்கிறது 30, ஈங்கிறது 40, எஃப்ங்கிறது 15. எக்ஸாடெசிமல் சொல்லும் போது ஏக்கு 10 எல்லாம் போட மாட்டாங்க. ஏன்னா அப்புறம் 10 ஆயிடும், 11 ஆயிடும், போட மாட்டாங்க. ஸோ ஏன் தான் போடுவாங்க. நமக்கு தான் புரிஞ்சுக்கணும். ஏன்னா 10. நீங்க எக்ஸாம்க்கு அந்த பேப்பர் கொடுத்த உடனே நீங்க எக்ஸாம்க்கு ஒரு 5 minutes பிஃபோர் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் ஷீட் அவங்களே கொடுப்பாங்க. அப்ப இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. எக்ஸாடெசிமல் ஏக்கு 10, பிக்கு 11, கடகடன்னு கொஸ்டின் ரிலேட்டடா இதெல்லாம் வந்து செக் பண்ணிடலாம். ஓகேவா? இதுல கொஸ்டின்ஸ் வரும். பைனரி டு எக்ஸாடெசிமல், எக்ஸாடெசிமல் டு பைனரி, அந்த மாதிரியும் வரும். Next, which committee established in 1964 is known for recommending a national policy on education, emphasizing the need for the common education? 1964ல வந்தாலே அது கோத்தாரி கமிஷன் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிவர்சிட்டி எஜுகேஷன் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் சொல்றேன். யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன் வந்தது. அடுத்தது முதலியார் கமிஷன் வந்தது. அப்புறமா வந்தது எதுனா கோத்தாரி கமிஷன் தான். ஓகேவா? ராதாகிருஷ்ணன் கமிஷன் 1948ல வந்துச்சு. இவரு மொத்தமா எதை பத்தி பேசினா யூனிவர்சிட்டிஸ் பத்தி தான் பேசினாரு. நெக்ஸ்ட் முதலியார் கமிஷன் எதை பத்தினா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் அது. ஓகேவா? கோத்தாரி கமிஷன் எப்போ வந்துச்சுன்னா 1964ல வந்துச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வந்ததுதான் 1968ல நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, இந்திரா காந்தி அவங்க தலைமையில வந்தது. ஓகேவா? இவங்க நிறைய பண்ணி அவங்க சொல்லுவாங்க கோத்தாரி கமிஷன். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968ல வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986ல ராஜீவ் காந்தி தலைமையில வந்துச்சு. அவரோட இதுல வந்துச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்த என்இபி தான் 2020ல வந்தது. இப்போ 3 என்இபிஸ் இது வரைக்கும் வந்திருக்கு. 1968ல, 1986ல, என்இபி 2020ல வந்துச்சு. ஓகே, சோ இது எல்லாமே ஒரு யூனிவர்சிட்டி எஜுகேஷன் கமிஷன். இவங்க வந்து ராதாகிருஷ்ணன் கமிஷன் சொல்லலாம். இவங்க யூனிவர்சிட்டியில கான்சென்ட்ரேட் பண்ணல. செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1952-53ல முதலியார் கமிஷன். ஓகே, கோத்தாரி கமிஷன் 1964-66. இவங்களோட பேட்டர்ன் தான் 10+2+3 பேட்டர்ன். ஓகேவா? நிறைய கோத்தாரி கமிஷனோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இப்பயும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இருக்கு நிறைய. நெக்ஸ்ட், நேஷனல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1986. 1968 ஒன்று வந்துச்சு, அப்புறம் 1986 இது. ஓகே, அடுத்தது ஆச்சாரியா ராமமூர்த்தி கமிட்டி 1990ல வந்துச்சு. ஓகே, இவங்க எதுக்கு வந்தாங்கன்னா இந்த 1986லாம் எப்படி நடக்குது அதை பத்தி ஒரு ரிவ்யூ பண்ண வந்தவங்க. அதுக்கப்புறம் இவங்களும் சில சஜஷன்ஸ் சொன்னாங்க. அப்புறம் யஷ்பால் கமிட்டி 1993, இவங்களும் வந்து அதை பத்தி ரிவ்யூ பண்ண வந்தவங்க தான். இதுல இந்த கீட்டம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். லேர்னிங் வித்தவுட் பர்டன், இதை சொன்னது யஷ்பால் கமிட்டி 1993ல. ஓகே, அட்வொகேட்டிங் த ரெடியூசிங் த அகாடமிக் லோட் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இம்ப்ரூவிங் த குவாலிட்டி ஆஃப் லேர்னிங். அப்புறம் நேஷனல் நாலேஜ் கமிஷன் வந்தது 2005-2009ல இருந்துச்சு. ஸோ ஹெட்டட் பை சாம் பெட்ரோடா, அவரோடது. இட் எய்ம்ட் அட் ரிஃபார்ம்ஸ் இன் எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் இனோவேஷன் டு மீட் த சேலஞ்சஸ் ஆஃப் த நாலேஜ் எக்கானமி. ஓகே,
இத பத்திலாம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஐடியா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் கொஸ்டின் வரும். இதுல எந்தெந்த கமிட்டிஸ்லாம் ப்ரீ இண்டிபெண்டன்ட்ல வந்தது, எதெல்லாம் போஸ்ட் இண்டிபெண்டன்ட்ல வந்துச்சு, இந்த இந்த கமிட்டி என்ன சொன்னாங்க, அந்த மாதிரி வரும். Next, which government initiative was launched in 2015 to improve the quality of higher education in India by creating an enabling ecosystem for research and development? Research and development வந்தது imprint. ஸ்வயம் நமக்கு தெரியும், NIRF ranking தெரியும், ரூசா தெரியும். நம்ம இப்போ ஒரு டிஸ்கிரிப்ஷன். See, imprintனா என்னன்னா impacting research, innovation and technology. இதுதான் அதோட full form. Imprintனா impacting, IMP ஓடது impact. Research, Innovation and Technology. See, was launched in 2015 வந்தது as a joint initiative of the Indian Institute of Technology and the Indian Institute of Science. IISC னா Indian Institute of Science, இது பெங்களூர்ல இருக்கு. IITs நிறைய இடத்துல இருக்கு. Next, it aims to address major engineering and technology challenges relevant to India and improve the research environment வந்து கொஞ்சம் grow பண்ணணும்னு சொல்லி கொண்டு வந்தது higher education institutionsல. Impact ஞாபகம் வச்சுக்கோங்க, impacting research, innovation and technology. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல தான் யூஜிசி ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ராஷ்டிரிய உச்தார் சிக்ஷா அபியான், ரூசா. நம்ம வரைக்கும் சொல்லுவோம் ரூசா அமைப்புன்னு. ரூசா என்ன பண்ணாங்கன்னா அவங்க ஹையர் எஜுகேஷன்ல வந்துட்டாங்க. enhancing access, equity and quality in higher education institutions. higher educationsக்கு வந்தது ராஷ்டிரிய உச்தார் சிக்ஷா அபியான். அதே மாதிரி RMSCன்னு ஒண்ணு இருக்கும், ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். அவங்க வந்து செகண்டரி எஜுகேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணது இல்லையா. So ராஷ்டிரிய உச்தார் சிக்ஷா அபியான் இப்போ வந்து 2013ல வந்துச்சு. It aims to provide strategic funding to state higher education institution to improve their infrastructure, academic quality and governance. இது எல்லாத்துக்குமே the focus of RUSA maximum என்ன பண்ணாங்க, expanding access to higher education and equity க்கு importance கொடுத்தாங்க and improving the overall quality of education in state and central, state universities and colleges. அடுத்தது arrange the following types of memory from highest to the lowest capacity in descending order. ஆக்சுவலி இந்த மாதிரி descending order, ascending order கொடுக்கும்போது ஒரு கன்ஃபியூஷன் அந்த இடத்துல வருமே, ரொம்ப வரும் கண்டிப்பா. ஏன்னா இது வந்து யூஜிசியில கேட்ட கொஸ்டின் தான், descending order அந்த மாதிரி. See, answer is CBAD. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் ascending orderனா என்னன்னா சின்னதுல இருந்து பெருசு, descendingனா பெருசுல இருந்து சின்னது. இங்கேயே சம்டைம்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிடும். ascendingல ஆல்பபெட்டோட ஸ்டார்டிங் ஆல்பபெட் ஏல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, A to D. ஸோ சின்னதுல இருந்து பெருசு. டிசெண்டிங்னா ஃபோர்த் ஆல்பபெட், ஆனா அப்படியே கீழே வரா மாதிரி நினைச்சுக்கோங்க, DCBA. ஸோ பெருசுல இருந்து சின்னது. ஓகேவா. இந்த மாதிரி குட்டி குட்டி டவுட்ஸ் எப்பயுமே எக்ஸாம் டைம்ல டக்குன்னு வந்துட்டு போகும் நமக்கு. சரி, நெக்ஸ்ட் CBAD, ஃபர்ஸ்ட் ஹார்ட் டிஸ்க். ஓகேவா. இங்க என்ன சொல்றான், ஹையஸ்ட் டு த லோவஸ்ட். ஸோ ஹார்ட் டிஸ்கோட கெப்பாசிட்டி ஜாஸ்தி, அடுத்தது ரேம், அதுக்கப்புறம் கேஷ் மெமரி, அதுக்கப்புறம் ஓகேவா. இது என்ன சொல்லியிருக்காங்க, மெமரி கெப்பாசிட்டி பத்தி. ஸோ மெமரி கெப்பாசிட்டிஸ், ஹார்ட் டிஸ்க் தான் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி ரேஞ்சிங் ஃப்ரம் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிகாபைட்ஸ் டு செவரல் டெராபைட்ஸ். நெக்ஸ்ட் ரேம் மெமரி ஒரு மாடரேட் கெப்பாசிட்டி இருக்கும், டிபிக்கலி ரேஞ்சிங் ஃப்ரம் 4 GB to 64 GB வரைக்கும் ரேம். கேஷ் மெமரி ஒரு ஸ்மாலர் கெப்பாசிட்டி ரேஞ்சிங் ஃப்ரம் a few kilobytes to several megabytes. ரோம் ரீட் ஒன்லி மெமரி, இதுவும் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் கேட்கறது ரோம்லயும் ரேம்லயும். ரோம்னா ரீட் ஒன்லி மெமரி, ரேம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி, ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ரோம் லோவஸ்ட் கெப்பாசிட்டி யூஸ்வலி ஃப்ரம் a few megabytes to tens of megabytes. இது ரோம். எது வந்து ரொம்ப கெப்பாசிட்டி, ஹார்ட் டிஸ்க், அப்புறம் ரேம், அப்புறம் கேஷ் மெமரி, அப்புறம் தான் ரோம். ஓகே, நெக்ஸ்ட் which of the following are the core principles of Jainism often referred to as the noble truth in Jain philosophy? நமக்கு இதெல்லாம் வந்து இருக்கு ஹையர் எஜுகேஷன்ல, ஏன்ஷியன்ட் எஜுகேஷன் கொஞ்சம் இருக்கு, அதுல ஜெயினிசம், புத்திசம், ஈவன் புத்திசம் பத்தி இருக்கு, ரெண்டுமே இருக்கு, ஜெயினிசம் பத்தி, புத்திசம் பத்தி, ஈவன் இஸ்லாம் அவங்களதையும் கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுக்கணும். சோ இதுல எதெல்லாம் வந்து ஜெயின் சொன்னது, தேர்ட் ACD அஹிம்சா நான் வயலன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க, அஷ்டயா நான் ஸ்டீலிங் பத்தி, அபரிஹ்ரகா நான் அட்டாச்மெண்ட் பத்தி. ஓகே, இவங்களுக்கு மொத்தம் Jainism, an ancient Indian religion founded by Mahavira, emphasizes a path to spiritual liberation. இதுல key term liberation தான், through strict ethical conduct and self discipline. Core principles என்னன்னா அஹிம்சா, அஷ்டயா நான் ஸ்டீலிங், பரிகிரகா நான் அட்டாச்மெண்ட். எப்பயுமே வந்து பிராக்கெட்ல அந்த இங்கிலீஷ் டேர்ம் அவங்க கொடுக்குறாங்க இப்பெல்லாம்.
நான் வயலன்ஸ், நான் ஸ்டீலிங், நான் அட்டாச்மெண்ட். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நமக்கு புத்திஸ்டோட நோபல் ட்ரூத் படிக்கும் போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நமக்கு. ஸோ நான் வயலன்ஸ், நான் ஸ்டீலிங், நான் அட்டாச்மெண்ட். See, non-violence the practice of avoiding harm to all living beings. அஷ்டயானா நான் ஸ்டீலிங், எதையும் திருடக்கூடாது. நான் அட்டாச்மெண்ட், ரினவுன்சிங் மெட்டீரியல், எது மேலேயும் ரொம்ப கொஞ்சம் டிட்டாச்சா இருக்கணும், ரொம்ப ரொம்ப இது பண்ணக்கூடாது. இந்த மூணுமே அவங்களோட ட்ரூத். ஓகே, நெக்ஸ்ட். Which of the following commissions was established before India's independence to address educational reforms? See, Antar Commission. இங்க கோத்தாரி முதலியார் ராதாகிருஷ்ணன் இது எல்லாமே போஸ்ட் இண்டிபெண்டன்ட்ல வந்தது. அன்டர் கமிஷன் தான் pre-independent. Antar Commission 1882 was established before India's independence to investigate the state of education in British India and recommend reforms. So 1882 வந்தது Antar Commission. Next. What is the key characteristics of experiential learning? இப்போ ரொம்ப important இந்த experiential learning. இந்த NCF 2005ல ஆரம்பிச்சது தான் இந்த experiential learning. NCF னா National Curriculum Framework. அதுவும் அவங்க பண்ணியிருப்பாங்க. NCF 2005ல வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரக்டிவிசம்ல நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம படிச்சிருந்ததுலாம் ஒரு passive way of learning. இப்ப இருக்கணும் என்ன பண்ணணும், ஆக்டிவ் வேல படிக்கணும் பசங்க. அதுதான் experiential learning. ஓகேவா? So learning through direct experience and reflection. So experiential learning involves learning through direct experience and reflection. ஆனே பசங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கத்துக்கணும். அதான் experiential learning. Which of the following is a primary goal of value-based education? Value-based education to develop moral and ethical values in students. Okay. இப்போ இது value-based education பத்தி questions வரும். Next. See, இது வந்து ஒரு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஸ்டின். இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸும் கண்டிப்பா கொடுப்பாங்க. ஆனா அது பண்ண ஆரம்பிச்சோம்னா ஈஸியா தான் இருக்கு. ஓகே, இங்க வந்து கேட்டகரிஸ் கொடுத்துருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ ஜியாகிரபி 50, சயின்ஸ் 120, மேத்தமேட்டிக்ஸ் 150, லிட்ரேச்சர் 80, ஹிஸ்டரி 100 டேட்டா கொடுத்துட்டாங்க. ஸோ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஸ்டடியிங் மேத்தமேட்டிக்ஸ் கேட்டிருக்காங்க, பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், டோட்டல் பண்ணணும் இல்லையா? எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பெர்சன்டேஜ் பண்ண முடியும். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டோட்டல் பண்ணிட்டோம்னா 120, 150, 80, 150. ஸோ டோட்டல் பசங்க 500. இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு. இவனோட கொஸ்டின் என்ன, எவ்வளவு பசங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ், அது பெர்சன்டேஜ். இப்போ மேத்தமேட்டிக்ஸ் எத்தனை பேரு, 150. ஸோ 150. ஸோ 150 by 500 போட்டோம்னா நமக்கு அந்த பெர்சன்டேஜ் இன்டூ 100 பண்ணோம்னா பெர்சன்டேஜ் கிடைச்சிடும். எப்பயுமே பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த நம்பர் எழுதிக்கோங்க, டோட்டலை கீழே எழுதிக்கோங்க, இன்டூ 100 போடுங்க. அப்போ 30%. அப்போ 30% பசங்க வந்து மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிறாங்க. ஓகேவா? டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல மொத்தம் 5 கொஸ்டின்ஸ் வரும். அதுல கண்டிப்பா அட்லீஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும், நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். மீதி 2 கொஸ்டின் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி அதை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? See, இப்போ என்னன்னா, வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடியிங் லிட்ரேச்சர் டு தோஸ் ஸ்டடியிங் ஹிஸ்டரி? என்ன கேட்கறாங்க, லிட்ரேச்சருக்கும் ஹிஸ்டரிக்கும் ரேஷியோ கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் லிட்ரேச்சர் என்ன, 80, ஹிஸ்டரி என்ன 100. அது முதல்ல எழுதிக்கோங்க. அப்ப 80:100 போடுங்க. அப்ப 4:5. இந்த மாதிரி ஈஸியாவும் வருங்க. நம்ம ரேஷியோன்னு ஒவ்வொரு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும், இல்லவே இல்லை. ரெண்டுத்த போட்டு அதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகேவா? சிம்பிளிஃபை. இது 20லயே 24 சார் 25 சார், அவ்வளவுதான். Next. This is the third question. If a number of students studying geography were to increase by 20%, what would be the new number of students in geography and what percentage to the total student population would this represent? என்ன சொல்றாங்க, geography மொத்தம் எத்தனை பசங்க, 50 students. இன்னும் ஒரு 20% increase ஆகணும்னா என்ன பண்ணணும், என்ன ஆகும், அது எப்படி பண்ண பாருங்க. இப்போ geography students மொத்தம் எத்தனை பசங்க, 50 students இருக்காங்க இல்லையா? அதை எழுதிக்கோங்க. இப்ப 20% இந்த 50ல 20% இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப 20% ஆஃப் 50 கண்டுபிடிங்க. 20% ஆஃப் 50னா 20/100 into 50 போடுங்க, 10. ஓகேவா? இப்ப 10 பேரு. அப்பனா நம்பர் ஆஃப் ஜியோகிராபி ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப மொத்தம் எத்தனை, 50. அப்ப 50 + 10 எவ்வளவு, 60. எழுதிக்கோங்க. நியூ பர்சன்டேஜ் இப்ப கண்டுபிடிக்கணும். 60 by டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன, 500 into 100. அப்ப 12%. ஓகேவா? திரும்பி ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இது என்ன சொல்றாங்க, if the number of students studying geography were to increase by 20%, what would be the new number of students in geography and what percentage of the total student population would this represent? 20% பசங்க இதுல ஏறிட்டா எது வந்து
எது வந்து ஃபுல்லோட பெர்சன்டேஜா இருக்கும் கேக்குறாங்க. ஓகேவா? இது நீங்க ஜியோகிராபிக்கு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுல 20% கண்டுபிடிங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் மொத்தம் 50 ஆல்ரெடி 50% இருந்தாங்க. அதை கவுண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டோட்டல் பசங்களோட பெர்சன்டேஜ் கணக்கு வந்தாலே டோட்டல் கீழே போட்டு இன்டூ 100 பண்ணுங்க. ஓகே, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் மொத்தம் 5 கொஸ்டின் வரும். அதுல 3 தான் போட்டிருக்கேன். எக்ஸாம்ல 5 இருக்கு. Okay. Who is responsible for coordinating the Swayam initiative at the national level in India? யார் பாத்துக்கிறா? மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். முதல்ல நம்ம சொல்றது MHRDன்னு சொல்லியிருக்கோம். இப்ப மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். இவங்க தான் எல்லா ஸ்வயம் பாத்துக்கிறது. நெக்ஸ்ட் Statement 1. Cross-sectional research provides data that is collected at one specific point in time. Longitudinal research involves collecting data from the same subjects repeatedly over an extended period. இது research aptitude question. ரெண்டு இருக்கு. Cross-sectional researchனா just நான் கலெக்ட் பண்றேன், அவ்வளவுதான். ஓகேவா? நான் ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். எப்படி சொல்றது, எப்படி வந்து ஒரு வெயிட் எல்லாம் ஒபிசிட்டி எப்படி வந்து அஃபெக்ட் பண்ணுது அந்த ஏஜ் குரூப்ல இருக்கவங்களுக்கு, அப்படி ஒரு ரிசர்ச் பண்றேன்னா என்ன பண்றேன், ஒரு டேட்டா கலெக்ட் பண்றேன், அவ்வளவுதான். நான் வேற எதுவும் பண்ணல. டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு ரிசர்ச்க்கு யூஸ் பண்ணிக்கிறேன். அது கிராஸ் செக்ஷன். ஆனா லாங்கிடியூடனல் ரிசர்ச்ல என்ன பண்ணுவேன், நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கலெக்ட் பண்ணுவேன் அந்த ஒபிசிட்டியா இருக்க எல்லார்கிட்டயும். அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 6 months கழிச்சு திருப்பி நான் கலெக்ட் பண்ணுவேன். இதுதான் லாங்கிடியூடனல். லாங்கிடியூட் கொஞ்சம் ஓவர் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம். அதுதான் கீ டேர்ம். ஓகேவா? இப்ப கலெக்ட் பண்ணிட்டு ஒரு 3 months கழிச்சு திருப்பி கலெக்ட் பண்றேன்னா அது லாங்கிடியூடனல். ஆனா கிராஸ் செக்ஷனல் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஒன் ஸ்பெசிபிக் பாயிண்ட் ஆஃப் டைம், அவ்வளவுதான். ஒரே தடவை கலெக்ட் பண்றது. கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச் கலெக்ட்ஸ் டேட்டா அட் a single point in time. Survey of dietary habits among different age groups, அவ்வளவுதான். Data on dietary habits is collected from various age groups at one point in time. முடிஞ்சிச்சு. அதுதான் வந்து கிராஸ் செக்ஷனல் ரிசர்ச். லாங்கிடியூடனல் ரிசர்ச்ங்கிறது ஓவர் ஆன் எக்ஸ்டெண்டட் பீரியட். ஓகே, ரீடிங் ஸ்கில்ஸ் பத்தி பாக்குறேன். ட்ராக்கிங் ஸ்டூடெண்ட் ரீடிங் ஸ்கில்ஸ் ஓவர் டைம். ரீடிங் ஸ்கில்ஸ் ஆஃப் த சேம் குரூப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அசஸ்ட் annually. திருப்பி நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிரேட் 1ல இருந்து கிரேட் 6 வரைக்கும் எந்த அளவுக்கு அந்த ரீடிங் ஸ்கில் பசங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க. ஸோ ஆனுவலா செக் பண்றேன். அது லாங்கிடியூட்ல. எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது லாங்கிடியூட்ல ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இப்ப இது மாதிரி கொஸ்டின்ஸ் வருது இதை சுத்தியும். Which of the following is an objective of the National Education Policy 2020? National Education Policy 2020 ஃபர்ஸ்ட் மெயின் இந்த ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டிடிசிப்ளினரி எஜுகேஷன் வந்துருச்சுன்னா அதுதான். நெக்ஸ்ட் இன்க்ளூடிங் வொகேஷனல் எஜுகேஷன் ஃப்ரம் ஆன் ஏர்லி ஸ்டேஜ். இது பத்தி ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் பார்ப்போம். மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் NEP என்னது? ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டிடிசிப்ளினரி எஜுகேஷன். ஓகேவா? இன்டகிரேட் அகடமிக் அண்ட் வொகேஷனல் சப்ஜெக்ட்ஸ் டு ப்ரொவைட் வெல் ரவுண்டட் எஜுகேஷன். ரெண்டாவது ஒரு குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும். என்ஹான்ஸ் த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன். நெக்ஸ்ட் ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். இது வந்து இதுலதான் ஃபர்ஸ்ட் வருது. ஒன்ன வந்தாலும் இப்ப நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்குறோம். ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன். நெக்ஸ்ட் வொகேஷனல் எஜுகேஷன், வொகேஷனல் ட்ரைனிங். டெக்னாலஜி இன்டகிரேஷன் கொண்டு வரணும். இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இன்க்ளூசிவ் எஜுகேஷன் என்னன்னா எல்லா தரப்பட்ட குழந்தைங்களும் ஒரு கிளாஸ்லயே படிக்கிறது. இன்க்ளூசிவ் எஜுகேஷன். நெக்ஸ்ட், which of the following is a focus area of the National Action Plan on Climate Change in India? Climate change என்னது? Promotion of renewable energy resources. இதுதான் மெயினா ஆரம்பிச்சது. Promotion of renewable energy sources. நேஷனல் ஆக்ஷன் பிளான் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன பண்றாங்க? 2008ல ஃப்ரேம்வொர்க் செட் பண்றாங்க. இது இந்தியா அது. ஓகேவா? நேஷனல் சோலார் மிஷன், நேஷனல் மிஷன் ஆன் என்ஹான்ஸ்டு எனர்ஜி எஃபிஷியன்சி, நேஷனல் மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் வாட்டர், அதுக்கப்புறம் கிளைமேட் சேஞ்ச் பத்தி சொல்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் இருக்கணும். அப்புறம் கிரீன் இந்தியா, அப்புறம் சஸ்டைனபிள் ஹேபிடேட், அப்புறம் இமாலயன் எக்கோசிஸ்டம். The plan focuses on reducing greenhouse gas emissions, increasing renewable energy and improving climate resilience. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் இதுல ஒரு 4 கொடுத்துருவாங்க, இல்ல வேற எதனா ஒண்ணு கொடுத்துட்டு இதெல்லாம் என்ன மிஷன்ஸ்ல இருக்கா அப்படி கூட கொஸ்டின் வரும். ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோலார் மிஷன், எனர்ஜி எஃபிஷியன்சி, அக்ரிகல்ச்சர், வாட்டர், ஸ்ட்ராட்டஜிக் நாலேஜ் ஃபார் கிளைமேட் சேஞ்ச், கிரீன் இந்தியா, சஸ்டைனபிள் ஹேபிடேட், இமாலயன் எக்கோசிஸ்டம். ஓகே, இது எப்ப பண்ணது? 2008. இதோட ஃபுல் ஃபார்ம் நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். நெக்ஸ்ட், what does biochemical oxygen demand measure? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு ஆக்சிஜன் டிமாண்ட் தேவைப்படுது ஒரு வாட்டர்ல, இதுதான். So the rate at which bacteria consume organic matter in water. இப்ப வாட்டர்ல வந்து BOD வந்து ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அது வந்து பொல்யூட்டட். அந்த அளவுக்கு அதுக்கு ஆக்சிஜன் தேவைப்படுது. அதுதான் BOD, ஆக்சிஜன் டிமாண்ட் தேவைப்படுதுன்னு அர்த்தம். So biochemical oxygen demand measures the amount of oxygen required by microorganisms to break down organic matter in water over a specific period.
இட் இண்டிகேட்ஸ் லெவல்ஸ் ஆஃப் ஆர்கானிக் பொல்யூஷன். நிறைய பொல்யூஷன் இருக்கும்போது நிறைய ஆக்சிஜன் டிமாண்ட் தேவைப்படுது. அதெல்லாம் டீகம்போஸ் ஆக, இதுதான் மெயின். அது வாட்டர் குவாலிட்டியும் பாதிக்கும் அது. நெக்ஸ்ட், ஆர்கானிக் மேட்டர்னா என்னன்னா, இஸ் மேட் அப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் லிவிங் திங்ஸ் லைக் பிளான்ஸ், அனிமல்ஸ். இன் வாட்டர் இட் இன்க்ளூட்ஸ் திங்ஸ் லைக் லீவ்ஸ், அதில் இருக்க ஃபுட் ஸ்கிராப்ஸ், வேஸ்ட். இதெல்லாம் வந்து தண்ணியில வந்து ஒரு டீகம்போஸ் ஆகிறதுக்கு நிறைய ஆக்சிஜன் தேவைப்படுது. இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் டீகம்போஸ் பண்ண நிறைய தேவைப்படுது. அதனாலதான் என்ன ஆகுது, அக்வாட்டிக் அனிமல்ஸ் பாதிக்கும். இதுவே நிறைய ஆக்சிஜன் எடுத்தோன்னா தண்ணியில ஆக்சிஜன் இருக்காது. இதுதான் அங்க சொல்ல வர. அஃபெக்ட் வாட்டர் குவாலிட்டியும் அதுல பாதிக்கும். So IBOD indicates a lot of organic pollution as more oxygen is required for decomposition. ஓகேவா? நிறைய பிஓடி, அதாவது பயோகெமிக்கல் ஆக்சிஜன் டிமாண்ட்னா அங்க ஜாஸ்தி இருந்துச்சுன்னா அந்த வாட்டர் பொல்யூட்டடா இருக்கு. நிறைய ஆக்சிஜன் டிமாண்ட் தேவைப்பட்டாலே அங்க தண்ணி சரியில்லைன்னு அர்த்தம். அடுத்தது, which of the following best distinguishes between conventional and non-conventional teaching methods? இது ஒண்ணுமே இல்ல. கன்வென்ஷனல் டீச்சிங் மெத்தட்னா நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சோம்ல ட்ரெடிஷனல் மெத்தட், இது எல்லாமே கன்வென்ஷனல் மெத்தட் தான். நான் கன்வென்ஷனல்னா இப்ப இருக்கிறது. கன்வென்ஷனல் டீச்சிங்னா லெக்சர்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்ஸ், அதெல்லாம் கன்வென்ஷனல். ஒண்ணுமே கிடையாது. நான் கன்வென்ஷனல் டீச்சிங் இன்கார்பரேட்ஸ் இன்டராக்டிவ் மெத்தட் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் நான் கன்வென்ஷனல். ஓகே, கன்வென்ஷனல்னா பழசு, ட்ரெடிஷனல் மெத்தட்ல பழசு. கன்வென்ஷனல் டீச்சிங் இன்வால்வ்ஸ் ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ். நான் கன்வென்ஷனல்னா டெக்னாலஜி யூஸ் பண்றது, கொலாபரேட்டிவ் ப்ராஜெக்ட்ஸ், எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் அப்ரோச், இது எல்லாமே நான் கன்வென்ஷனல். ஏன்னா இதை பத்தியும் கொஸ்டின்ஸ் வருது இப்போ. கன்வென்ஷனல், நான் கன்வென்ஷனல். கன்வென்ஷனல்னா பழசுன்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட், which of the following types of lakes is characterized by having low nutrient levels and high oxygen content? இப்போ லேக்ஸை பத்தியும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. லேக்ஸ் அதே மாதிரி யூட்ரோபிக், மெசோட்ரோபிக், ஒலிகோட்ரோபிக், ஹைப்ரோட்ரோபிக், இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இதுல எது வந்து ஆக்சுவலா நல்ல வாட்டர்னா அந்த ஒலிகோட்ரோபிக் தான். மத்ததெல்லாம் நியூட்ரியன் ஜாஸ்தி இருக்கிறதும் அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு கஷ்டம். ஸோ ஒலிகோட்ராபிக் have low nutrient values and high oxygen content இருக்கும், making them clear and typically supporting less aquatic plant growth compared to other types. நிறைய நியூட்ரியன்ட் இருக்கும், நிறைய ஆல்கேஸ் வந்துடும். இது வந்து அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு கஷ்டம், ஆக்சிஜன் டிமாண்ட் ஜாஸ்தி ஆயிடுவாங்க. நெக்ஸ்ட், யூட்ரோபிக் அனிமல், குட் வாட்டர் குவாலிட்டி, ஹெல்தி அக்வாட்டிக் லைஃப் எங்க இருக்குன்னா ஒலிகோட்ரோபிக் லைஃப்ல தான், லேக்ஸ்ல தான் இருக்கும். யூட்ரோபிக் லைஃப் லேக்ஸ்ல ஹை நியூட்ரியன்ட் லெவல்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து இட் ஹார்ம்ஸ் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்ஸ். எது வந்து ரொம்ப ஹார்ம்ஸ் அக்வாட்டிக் ஈகோசிஸ்டம்னா யூட்ரோபிக் லேக்ஸ் தான். நெக்ஸ்ட், மிசோட்ரோபிக் லேக்ஸ்ல ஒரு மாடரேட் நியூட்ரியன்ட் லெவல் இருக்கும், ஒரு பேலன்ஸ்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும், ஸோ ஹெல்தியா இருக்கும். ஓகேவே, பட் கம்பேர் டு ஒலிகோட்ராபிக், மிசோட்ரோபிக் கொஞ்சம் கம்மி தான், பட் ஒலிகோட்ராபிக் தான் பெஸ்ட். நெக்ஸ்ட், ஹைப்ரோட்ரோபிக் லேக்ஸ் வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப நியூட்ரியன்ஸ் இருக்கும். அப்படி இருக்கும்போது நிறைய ஆக்சிஜன் டெப்ளீஷன், அல்கேல் ப்ளூம், நிறைய ஆல்கே இருக்கும், அன்ஹெல்தி ஈகோசிஸ்டம் அது. ஓகேவா? ஸோ ஒலிகோட்ரோபிக் தான் பெஸ்ட் எக்கோசிஸ்டம். யூட்ரோபிக் வந்து ரொம்ப ஹார்ம்ஃபுல். ஹைப்ரோட்ரோபிக் அன்ஹெல்தி ஈகோசிஸ்டம், ஏன்னா நிறைய நியூட்ரியன்ட், இங்கேயும் யூட்ரோபிக்லும் ஹைப்ரோட்ரோபிக்லும் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? இதை சுத்தியும் நிறைய கொஸ்டின்ஸ் இப்ப கேட்கறாங்க. தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது பார்ட் 2 வீடியோ. நான் பார்ட் 1 வீடியோவும் 30 கொஸ்டின்ஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்க. கண்டிப்பா இது ரிலேட்டடாவும் கொஸ்டின்ஸ் வரலாம், இதே வரலனாலும் இது ரிலேட்டடா அந்த டாபிக்ல இருந்து வரும். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். வேற யாருன்னா யூஜிசி நெட் எழுதுறாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் ப்ரிப்பரேஷன். நான் பாக்குறேன், இதை மாதிரி இன்னும் நீ பண்ண முடிஞ்சா நான் பண்றேன். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச்.